வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இதோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சின்ன பொண்ணுங்களா மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. மிருகம் அடிச்சு சாவடிச்ச மாதிரி தான் எல்லாருமே இறந்து போறாங்க. மிருகம் தான் சாவடிச்சதா இல்ல வேற யாராவது சாவடிச்சாங்களா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே சுபான்ற ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு சுபாவோட பெரியமா வந்துடுறாங்க. எப்ப பாரு விளையாடிக்கிட்டே இருப்பியான்ற மாதிரி இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. இங்க இருந்து இழுத்துட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருந்து ஒரு கப்புள் பாக்குறாங்க. அந்த கப்புளுக்கு கடைசி 5 வருஷமா குழந்தை இல்ல. என்ன குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஹஸ்பண்ட் பேரு பிரேம் அப்படின்றது, ஒய்ஃப் பேரு வர்ஷா அப்படின்றது. இப்ப பெரியமா இருக்காங்கல்ல, வா கிளம்பலான்ற மாதிரிலாம் இழுத்துட்டு போறாங்க. இப்ப சாயான்ற வேற ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவளோட அம்மா பேரு பிரேமா அப்படின்றது. பிரேமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்ணு வெளியே விளையாடிட்டு இருக்கா. எப்ப பாரு விளையாடிக்கிட்டே இருப்பியான்ற மாதிரி அடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், ஒழுங்கா படின்ற மாதிரிலாம் அம்மா அட்வைஸ் பண்றாங்க. இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. முதல்ல சுபான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, திரும்பி அந்த பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணை பெரியமா பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க போல. வீட்டு வேலையெல்லாம் இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பெரியமாவோட பொண்ணு இருக்கால, லவ்வரை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறா. இவ பார்த்துட்டான்னு தெரிஞ்சோன்னா பெரியமா பொண்ணு ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மைதிலி அப்படின்றது, பாய் ஃப்ரெண்டோட பேரு குரு அப்படின்றது. குரு வேகமா ஓடிடுறாரு. இப்ப மைதிலி இருக்காங்கல்ல, பார்த்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயாவது சொன்ன என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப சவுண்ட் கேட்டு பெரியமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா, இவ பொருளை திருடுனா அதை நான் பார்த்துட்டேன்ற மாதிரிலாம் மைதிலி சொல்றாங்க. எது பொருளை திருடுறாளா? எப்ப பாரு நீ தான் திருடுறியான்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு பேசிட்டுலாம் இருக்காங்க. இவங்க திட்டுல அந்த சுபான்ற சின்ன பொண்ணை அளவே ஆரம்பிச்சிடுறா. அப்ப பெரியப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக இந்த பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை திட்டுறாரு. நீ போய் படுமான்ற மாதிரி ரூம்குள்ள இந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு. ஆக்சுவலா சொத்து எல்லாமே அந்த சின்ன பொண்ணு பேர்ல தான் இருக்கு. அந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அவங்க தான் சம்பாரிச்சிருப்பாங்க. அந்த சொத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவகிட்ட இந்த மாதிரி ரூடா நடந்துக்காத. இவ போலீஸ் கீலிஸ்ன்னு போயிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீயோ நானா இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பெரியமா தினம் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த வீட்டுல வாழவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு புலம்புறா. இப்ப சாயாவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது சாயாவுக்கு முழிப்பு வந்துருது. தூக்கத்துல நடப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த பொண்ணு நடக்கிறா. வீட்டுக்கு கதவே இல்ல போல. இவளுமே வெளியே வந்துடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அம்மா பக்கத்துல கைய போடுறாங்க. பொண்ணு இல்லன்னு தெரிய வருது. இந்த நேரத்துல பொண்ணு எங்க போனா? கதவு வேற திறந்திருக்கு, எங்கேயோ வெளியே போயிட்டா போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவ தூக்கத்துல நடப்பான்றது அம்மாக்கு தெரியுது. ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. சாயா வந்துட்டு இருக்க வழியில ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. ஆனா இந்த பொண்ணை கவனிச்சு காரை நிறுத்திடுவாங்க. கார்ல ஒரு பிசினஸ் மேன் தான் வந்திருக்காரு. இந்த நேரத்துல நீ என்னமா இங்க பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் அந்த பொண்ணு சுய நினைவுக்கு வரா. எப்படி வந்தனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி வா நான் வீட்டுல விடுறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த இடத்துல சாயாவோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிசினஸ் மேன் இருக்காருல, இந்த சின்ன பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா இந்த பிசினஸ் மேன் வீட்டுல தான் இவங்க வேலை பாக்குறாங்க போல. இப்ப இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியுதுல, பத்திரமா பாத்துக்க மாட்டியான்ற மாதிரி பிரேமாவை பார்த்து கேக்குறாரு. பிரேமா இருக்காங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கதவு உடைஞ்சிருச்சு, அதை இன்னும் சரி பண்ணல, அதனால தான் பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பிசினஸ் மேனை நான் காசு தரேன், முதல்ல அந்த கதவை சரி பண்ணு, மிருகம்லாம் வர பகுதி, பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சூப்பா இருக்கா பாத்தீங்களா, பெரியமா பெரியப்பா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எப்ப பாரு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு வந்துருவா. இந்த வீட்டுல தான் இந்த பிரேமன்றவரும் வர்ஷான்றவங்களும் இருக்காங்க. இவங்களுமே நிறைய சாப்பிடுற பொருள்லாம் இந்த பொண்ணுக்கு தராங்க. இவளுமே ஜாலியா விளையாடிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா, வர்ஷாக்கு இந்த சின்ன பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் பிடிக்காம தானே வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு நம்ம தத்து எடுத்துக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் அவங்க தத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இருந்தாலுமே ஒய்ஃப் பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சாயா நொண்டிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ரெண்டு பசங்க பாக்குறாங்க. இவனுங்க பிஞ்சிலேயே பழுத்த பசங்களா இருப்பாங்க. இவனுங்களுமே சாயா கிட்ட வந்துடுறாங்க. நாங்க டாக்டர் செட்லாம் வாங்கியிருக்கோம், வா அதை வச்சு விளையாடலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான்லாம் வரலன்ற மாதிரி சாயா சொல்றாங்க. அதான் கூப்பிடுறோம்ல வான்ற மாதிரி இவனுங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க.
உனக்கு ஜுரம் இருக்கான்னு செக் பண்றன்ற மாதிரி ஒரு பையன் செக் பண்றான். ஷர்ட்லாம் கலட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்றாங்க. இவன் வற்புறுத்தி கலட்டலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். யாரவரையும் அபியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு பிரேமா வந்துடுறாங்க. என் பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் அடிக்கிறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாங்க. வட்டிக்கு காசு தர மாதிரி ஆளுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தரோட பசங்களா தான் அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க. என் வீட்டு பசங்க மேலேயே கைய வைக்கிறியான்ற மாதிரி அவருமே வீட்டுல வந்து பிரச்சனை பண்றாரு. உங்க வீட்டு பசங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தை இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவனுங்க பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவனுங்க ரெண்டு பேரையும் முறைச்சு பாக்குறாரு. இருந்தாலும் பசங்களை விட்டு தர மாதிரி பேச முடியாதுல்ல, என் பசங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு வளராது அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போடுறாரு. இப்ப மத்த லேடிஸ் எல்லாம் கோவப்படுறாங்க. உங்க வீட்டு பசங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்களுமே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னால தான் எல்லாருமே என்ன எதிர்த்து பேசுறாங்க. இதுக்கப்புறம் உன் பொண்ணு என் பசங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அப்ப என்னோட சுயரூபத்தை பாப்ப, என் வீட்டுல நான் வளர்த்துட்டு இருக்க நாயை வச்சே கடிக்க விடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே இங்க இருந்து போக சொல்லி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் சாயா இருக்காங்கல்ல, எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி வழியா ஒரு நபர் வராரு. சட்டுன்னு இந்த இடத்துல சாயாவை லாக் பண்றாரு. சாயா என்ன வீட்டுக்கு வரலன்ற மாதிரி அம்மா தேடிட்டு இருக்காங்க. இங்க வரலன்ற மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு நபர் அந்த பகுதியில நடந்து வந்துட்டு இருக்காரு. யூரின் போறதுக்கு தான் வராரு போல. எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இந்த பக்கம் பிரேமா சாயா எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நபர் இருக்கார்ல, அக்கா உடனே அந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா சாயா கொலை செய்யப்பட்டிருக்கா. இதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணை யாரோ கடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு. மிருகம் கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காயம் இருக்கு. இது மிருகம் வர பகுதி தான் சார், மிருகம் கூட கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டயர் மார்க் இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. இங்க ஏதோ வண்டி வந்திருக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு எதுக்காக வண்டி வரப்போகுது, திட்டமிட்டு யாரோ வண்டியில வந்திருக்காங்க, அவங்க தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணாவே இந்த இடத்துக்கு வந்தானா ஏன் வந்தான்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப சின்ன பொண்ணோட அம்மாவான பிரேமா கிட்ட பேசுறாங்க. அப்பதான் பிரேமாவும் சாயாக்கு இருக்க பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. அந்த பிரச்சனைனால கார்ல இடிக்கிற மாதிரிலாம் போனல, அதை பத்தி சொல்றாங்க. அப்பத்துல இருந்து தான் கால்ல கயிறெல்லாம் கட்டிட்டேன், பகல் நேரத்துல கயிறெல்லாம் கட்ட மாட்டேன், பகல் நேரத்துல கூட அவளுக்கு இந்த பிரச்சனை வரும், ஒருவேளை அப்படி வந்து கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் கூட பிரச்சனையாச்சு பாத்தீங்களா, அவர் பேர் நம்ம ரங்கான்னு வச்சுப்போம். ரங்கா கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. அவர் நாயை விட்டு கடிக்க விடுவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதையும் சொல்றாங்க. இப்ப மிருகம் கடிச்ச மாதிரி வேற இருக்குல்ல, நரி கடிச்ச மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அது ஏன் நாயா இருக்க கூடாது, அவர் கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, போய் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் தான் விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அங்க என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், இந்த மாதிரிலாம் நீங்க பேசியிருக்கீங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், பேசும்போது கோவத்துல சொல்றது தான், என் பசங்களை பத்தி அந்த லேடி அப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டா, அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி ரங்கா சொல்லிட்டு இருக்காரு. என் பசங்களை பத்தி ஏரியால யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒழுக்கமான பசங்க அப்படின்ற மாதிரிலாம் ரங்கா சொல்லிட்டு இருக்காரு. உங்க பசங்களை பத்தி விசாரிச்சுட்டு தான் சார் நான் வந்திருக்கேன். நிறைய பேர்கிட்ட உங்க பசங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா பசங்களை இப்பயே கண்டிச்சு வளர்க்குற வழியை பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை இல்லைனாலும் வேற ஏதாவது பிரச்சனையில உங்க பசங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் கிளம்பி இருப்பாரு. சார், கண்டிப்பா ரங்கா இதை பண்ண மாதிரி தெரியல சார் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அது பொதுவாவே மிருகம்லாம் வர பகுதியா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அங்க அட்டாக் நடந்திருக்கான்றதை விசாரிக்க சொல்லியிருப்பாரு. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் விசாரிச்சு வந்து தகவலை சொல்லிட்டாரு. சார், இதுக்கு முன்னாடி மிருகங்கள்லாம் அட்டகாசம் பண்ணிருக்கு, ஆனா நிறைய மிருகத்தை தான் அடிச்சு சாப்பிட்டு இருக்கு, மனுஷனை இது வரைக்கும் கடிச்சது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி மனுஷன் கிட்ட வேலையை காட்டாதது இந்த வாட்டி காட்டிருச்சா, அப்படி இல்லைன்னா வேற யாரோ அப்படி செட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப மூணாவதா ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இந்த பொண்ணு ரொம்ப துருன்னு இருக்கா. இவளோட பேரண்ட்ஸை பத்தி சொல்லிடுறேன். அம்மா பேரு சாந்தி அப்படின்றது, அப்பாவோட பேரு முகேஷ் அப்படின்றது. இப்ப அப்பா அம்மா கிட்ட பேசுறா, அதுக்கப்புறம் தம்பி கிட்ட பேசுறா. தம்பிக்கு வைரல் ஃபீவர் போல, ஒரு மாசத்துக்கு மேல ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல தான் இருக்காரு. கவலைப்படாத, சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இப்ப வேகமா வெளியே இருக்க ஆட்டோல ஏறதுக்காக வராங்க. ஆட்டோ டிரைவர் கிட்ட ஜாலியா பேசுவாங்க போல. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சாயாவோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அவளோட உடம்புல வந்து கடிச்ச மாதிரி ஒரு தடம் இருக்கும். நரி பல்ல வச்சு கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு தடம் இருந்திருக்கும். அதை தாண்டி அந்த பொண்ணோட உடம்புல பாதி ரத்தம் தான் இருக்கும், பாதி ரத்தம் காணாம போயிருக்கும். பக்கத்துலயும் சிந்தி இருக்காது, மிருகம் தான் உறிஞ்சு குடிச்சிருக்கோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க.
மிருகமா மனுஷனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வண்டி வந்த மாதிரி உங்களுக்கு தடம் வந்தது இல்ல, அந்த ஆங்கிள்லயும் விசாரிக்கிறாங்க. பெரியமா எப்பவுமே சுபாவை போட்டு திட்டிக்கிட்டே தானே இருப்பாங்க. ஆனா இப்ப சுபாக்கு கேக் எல்லாம் எடுத்து தராங்க, சாப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு என்னாச்சு, என்ன பயங்கரமா கவனிக்கிறாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. இப்பதான் இந்த இடத்துக்கு பெரியப்பா வந்துடுறாரு. பெரியப்பா இருக்காருல்ல, பேங்க்ல கொஞ்சம் காசெல்லாம் எடுக்கணுமா, நீ சைனை போடு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட டாக்குமெண்ட்டை காட்டுறாரு. இந்த பொண்ணுமே சாப்பிட்டுக்கிட்டே அதுல சைனை போட்டுட்டு இருக்கா. சைனை போட்டுட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு சைன் போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பேப்பரை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஏன்னா மேல ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஏதோ பேங்க்குன்னு கேட்டீங்க, இங்க ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா, போடுன்ற மாதிரி பெரியப்பா சொல்றாரு. இல்ல பெரியப்பா, இதெல்லாம் நான் சைன் போட மாட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. பெரியமாவும் போடு போடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் போட மாட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுறா. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரியாவை காட்டுறாங்க. அதாவது ஆக்டிவா இருக்க அந்த பொண்ணை காட்டுறாங்க. தம்பி கூட தான் கேம் விளையாடிட்டு இருக்கா. அப்பதான் வேலையை முடிச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. இவ அப்பா கிட்ட வெளியே கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, வெளியே கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றா. ஆனா அப்பாவும் அம்மாவும் பையனுக்கு உடம்பு சரியாவல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வெளியெல்லாம் அப்புறமா போய்க்கலான்ற மாதிரி இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. சாயா சின்ன பொண்ணுல, அதனால நியூஸ் பேப்பர்காரங்க இதை பெரிய விஷயமா மாத்திடுவாங்க. நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி தெளிவா போட்டிருக்காங்க. நம்ம இந்த கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நமக்கு தான் கெட்ட பேர் வரும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க சார், எப்படியாவது சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு நமக்கு பிரியாவை காட்டுறாங்க. அதாவது ஆக்டிவா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணை காட்டுறாங்க. இப்ப ரொம்ப சோர்வா இருக்கா. ஸ்கூலுக்கு ஜாலியா தானே போவா, ஆனா இப்ப சோகமா ஏறி தான் ஆட்டோல உட்கார்றா. ஆட்டோ டிரைவரே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஈவினிங் டைம் நமக்கு காட்டுறாங்க. பிரியாவோட அப்பா அம்மா இப்பதான் வீட்டுக்கு வராங்க. டிரைவர் இருக்கார்ல, பிரியா வீட்டுக்கு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க தானே கூட்டு வரணும், எங்க கிட்ட கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க. இல்ல, நான் ஸ்கூல்ல வெயிட் பண்ணி பார்த்தேன், பாப்பா வர மாதிரியே இல்ல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு மிஸ் ஆகுறான்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, சாயா கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க பொண்ணு பிரியா காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப டீமும் பிரியா படிக்கிற ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஸ்கூலுக்கு பின்னாடியா ஒரு வழி இருக்கு, அந்த இடத்துல பூட்டு தான் போட்டிருக்காங்க. சரி, இந்த வழியா போக வாய்ப்பு இருக்கான்னு அங்க இருக்கவர்கிட்ட கேக்குறாங்க. சரி, இல்ல சார், இதை திறக்கவே மாட்டோம், இந்த வழியெல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. இப்ப பிரியாவை பத்தி இங்க இருக்க டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. டீச்சர்ஸும் பிரியாவை பத்தி சொல்றாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு துரு துருன்னு இருப்பா. ஆனா கடைசி ஒரு வாரம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சோகமாவே தான் உட்கார்ந்துட்டு இருந்தா, ரொம்ப டயர்டா இருந்தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டிரைவர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. சார், எப்பவுமே 4 மணிக்கு கூப்பிட போவேன் சார், 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன், பாப்பா வர மாதிரியே தெரியல, அதனால தான் வீட்டுக்கு போய் விசாரிச்சேன் சார், அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவரு ஒருவேளை தப்பா ஏதாவது பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அதனால இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. சார், அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. 4 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணன்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார் பாத்தீங்களா, அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட கிராஸ் செக் பண்றாரு. அவன் சொல்றது உண்மைதான் சார், வாசல்ல இருக்க சிசிடிவி மூலியமா செக் பண்ணோம், இவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கான், ஆனா அந்த பொண்ணு அந்த வழியா போன மாதிரியே தெரியல சார், எந்த வழியா தான் போனான்னு தெரியல, எப்ப போனான்றதும் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரியாவோட அப்பா பேரு முகேஷ் அப்படின்றது, அவர் பேங்க்ல மேனேஜரா வேலை பார்ப்பாரு. கொஞ்சம் வெயிட் கை மாதிரி தான் சார் தெரியுறாரு. காசை கறக்கிறதுக்காக யாராவது கடத்தி கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ரான்சம் காலுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் இந்த பகுதியில திரும்பி ஒரு பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. இது திரும்பி சின்ன பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. சாயா எப்படி கிடந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த பிரியா கிடக்குறா. இத பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சாயாக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல, ரேப்லாம் நடக்கலன்ற மாதிரி தான் வந்திருக்கும், அதே மாதிரிதான் இதுவும் நடந்திருக்கு. அதாவது அவளுக்கு கடிச்ச மாதிரி காயம் இருந்தது பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த பொண்ணுக்கும் காயம்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த கொலை நடந்திருக்கு. இது சீரியல் கில்லிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள தடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மைதிலி குருவை லவ் பண்றாங்கன்ற மாதிரி நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப குரு வீட்டுல இருக்கவங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது குருவோட வீட்டுல வரதட்சணையா ரொம்ப காசு கேக்குறாங்கன்னு தெரிய வருது. அவ்வளவு காசை இவங்களால தர முடியாது, ஏன்னா இவங்க பேர்ல எந்த ஒரு சொத்துமே கிடையாது, அந்த சின்ன பொண்ணு பேர்ல தான் சொத்து இருக்கு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு பேசி இந்த ஃபேமிலியை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணு கடைசி ஒரு வாரமா ஆக்டிவா இல்லன்ற மாதிரி ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க. பொண்ணுக்கு உடம்பு முடியலையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா, உடம்பு முடியாம தான் இருந்தான்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க.
ஆக்சுவலா பையனுக்கு வைரல் ஃபீவர் வந்து ஒரு மாசத்துக்கு மேல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவன் கூட உட்காந்து அந்த பொண்ணுக்குமே உடம்பு முடியாம போயிருச்சு. ஸ்கூலுக்குலாம் போக வேணாம்னு நாங்க சொன்னோம், ஆனா முக்கியமான எக்ஸாம்லாம் இருக்குன்ற மாதிரி அவ தான் போனான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாசமா உடம்புக்கு முடியலையா, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கேக்குறது. அதான் சார் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, ஏதோ வைரல் ஃபீவர்னு சொல்றாங்க, பையன் நிலைமையை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கிளம்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் கொலை நடக்கும் போது இவங்க மிருகமா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப மிருகம் இல்ல, எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நமக்கு சுபான்ற சின்ன பொண்ணை காட்டுறாங்க. பெரியமா இருக்காங்கல்ல, ஒழுங்கா சைன் போடு அப்படின்ற மாதிரி கையெல்லாம் புடிச்சு சைனை போட வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கால, போட முடியாது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு விலகிடுறா. இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிடுவேன்ற மாதிரி கோவமா வீட்டை விட்டு வெளியே போறா. இதை பாக்குற பெரியப்பாக்கும் பெரியமாக்கும் பயமே வந்துருது. நீ எதுக்காக இந்த அளவுக்கு மூர்க்கமா நடந்துகிட்ட அப்படின்ற மாதிரி பெரியப்பாவும் பெரியமாவும் முறைக்கிறது. ரெண்டு பொண்ணுங்க இறந்து போனாங்கல்ல, அதை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கோம். அதை பார்த்த ஒரு பையன் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டரும் என்ன விஷயம்ன்ற மாதிரி பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா ரெண்டு பொண்ணுங்க உடம்புலயும் நிறைய ரத்தம் காணாம போயிருக்கும். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் சரி எனக்கு ஒரு பாபாவோட ஞாபகம் வந்தது. அந்த பாபாவை பொறுத்த வரைக்கும் வெர்ஜின் பொண்ணுங்களோட ரத்தத்தெல்லாம் குடிப்பாருன்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்கு. உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால தான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவங்களுமே அந்த பாபாவை பத்தி விசாரிச்சுக்கிறாங்க. இவன் இடத்த சொல்லிடுறான். நைட்டு நேரம் அந்த பாபாவும் ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்த மாதிரி அந்த பாபாவை அமிக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இவ வர்ஷாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. என்னோட பெரியமாவும் பெரியப்பாவும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்ற மாதிரிலாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்ஷா பிரேம் கிட்ட சொல்றாங்க. பிரேமோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. நீங்க வெளியே போகும்போது ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவர் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் கிச்சன்ல வேலை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. பிரேம் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காரு. பிரேம் இந்த சின்ன பொண்ணை வச்சு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு போல. இப்ப யாருக்கிட்டயோ போன்ல பேசுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிரலாம், அதே மாதிரி பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. எதனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. சுபா வீட்டை விட்டு போகும்போது போலீஸ் கிட்ட சொல்ல போறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பா. இதனால இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. அவன் மட்டும் போலீஸ் கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, காலம் முழுக்க நீயோ நானோ கழித்தின வேண்டிதான், அவளை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பெரியப்பா சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் பாபாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடுத்தடுத்து ரெண்டு சின்ன பொண்ணுங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க உடம்புல இருந்து நிறைய ரத்தம்லாம் காணாம போயிருக்கு. நீ தானே அந்த ரத்தத்தை எடுத்த, ரத்தத்துக்காக தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் சும்மா நான் ரத்தத்தை குடிப்பேன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பறவை விட்டுருக்கேன் சார், மற்றபடி நான் அப்படி பண்றவெல்லாம் இல்ல சார், ஒரு பில்டப்காக பண்ணதுதான், மற்றபடி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இவனை விசாரிக்கணும்ன்ற மாதிரி இன்னும் அடிச்சு விசாரிக்கிறாங்க. இந்த பாபா சொல்றத முழுசா நம்ப முடியல. இவர் யார் யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்திருக்காருன்றத கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப நமக்கு பிரேம காட்டுறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுல இருந்த அந்த சின்ன பொண்ணு காணாம போயிருக்கா. இவ எங்க போனான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடுறாரு. ஒய்ஃப கூப்பிட்டு கேக்குறாரு. இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஒருவேளை பெரியமாவும் பெரியப்பாவும் வந்து கூட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி வா தேடலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தேடி வந்துட்டு இருக்காங்க. பெரியமாவும் பெரியப்பாவும் ஒரு பக்கம் தேடி வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. பெரியமாவும் பெரியப்பாவும் உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பா, எங்க போனான்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க தான் அவளை இழுத்துட்டு போயிருக்கீங்க, டிராமா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பிரேம் சொல்றாரு. இதனால இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலிக்குள்ளேயும் சண்டைலாம் ஏற்படுது. இதை ஒரு கான்ஸ்டபிள் பாக்குறாரு. என்ன பிரச்சனை, ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் என்ன பிரச்சனை, ஏன் ரோட்ல சண்டை போட்டீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இந்த பெரியமாவும் பெரியப்பாவும் இவங்க தான் குழந்தைய ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா பிரேமும் வருஷமும் இருக்காங்கல்ல, இவங்க தான் குழந்தைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க, சொத்தை எழுதி வாங்க பாத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு ஃபேமிலியும் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்கல்ல, இதனால இன்ஸ்பெக்டரை நிறுத்த சொல்றாரு. நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாரு. இந்த ரெண்டு ஃபேமிலிக்குள்ளயும் என்ன பிரச்சனைன்றத கொஞ்சம் டீடைலா விசாரிங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. விசாரிக்கும் போது பிரேம்க்கும் வர்ஷாக்கும் 5 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி பெரியமாவும் பெரியப்பாவும் சுபாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்ட எல்லா தகவலை பத்தியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணோட லாயர் கிட்ட பேசலான்ற மாதிரி லாயரை ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. லாயருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணோட அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு மேஜர் ஆகுற வரைக்கும் பெரியமா பெரியப்பா தானே பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கிறதுக்காக மாசம் மாசம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அவங்க சொத்துல இருந்து அந்த அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த பொண்ணு மேஜர் ஆயிட்டானா இவ எடுக்கிறது தான் முடிவா இருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயி அவ இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் இறந்து போயிட்டாலும் பெரியமா பெரியப்பாக்கு தான் சொத்து போகும்ன்ற மாதிரி இந்த லாயர் சொல்லிட்டாரு. சொத்து
சொத்துக்காக பெரியமா பெரியப்பா ஏன் இதை பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அப்பதான் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வாட்டியும் ஒரு சின்ன பொண்ணோட பாடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஷாக் ஆன மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி வராங்க. அந்த இடத்துல பார்த்தா சுபாவோட பாடி தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அதுல பல்லச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த பாடியில இவங்களுக்கு பல்லச்சியே கிடைக்கல. கத்திய வச்சு கட் பண்ணி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணவே இதை பண்ணல, வேற யாரோ பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த பாபாவை பத்தி விசாரிங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பாபா கிட்ட பிரேம் நிறைய வாட்டி பேசியிருக்காரு. அதுவும் இல்லாம அன்னைக்கு நைட்டு பேசியிருக்காருன்னு தெரிய வருது. இதனால பிரேமையும் ஒய்ஃபையும் வர வச்சிடுறாங்க. அந்த பாபா கிட்ட என்ன பேசுனீங்க, அன்னைக்கு நைட்டு என்ன பேசுனீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க 2 பேருக்கு 5 வருஷமா குழந்தை இல்லல, அதனால நிறைய பேரை பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரிதான் அந்த பாபாவும் பார்த்திருப்பாங்க. பாபாவும் பரிகாரமா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு வெர்ஜின் பொண்ணை நீங்க பலி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கேட்டு இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேக்குற இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அதனாலதான் இந்த பொண்ணோட கதையை முடிச்சிட்டீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பாபா அந்த விஷயத்த சொன்னோன்னே ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வாங்கங்க எந்திரிச்சு போலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு குழந்தை வேணும் தான், ஆனா இன்னொருத்தங்களை சாவடிச்சுலாம் எனக்கு குழந்தை வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒய்ஃப் அது பண்ணவே வேணாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்டோட மைண்டுக்குள்ள அதை பண்ணா என்னன்ற மாதிரி தோணி இருக்கும். அன்னைக்கு நைட்டு தான் சுபா வீட்டுக்கு வந்தா, அவ வீட்லயே பிரச்சனைன்றது தெரிய வந்தது. இப்ப இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெரியமா பெரியப்பா மேலதான் பழி போகும்னு நினைச்சேன். அதனாலதான் உடனே சாமியாருக்கு கால் பண்ணி பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா நான் கடத்துறதுக்கு முன்னாடியே வேற யாரோ கடத்திட்டாங்க சார், சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப இவன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், பண்ணல போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கஸ்டடியிலேயே வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. சுபாவை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்து தான் திடீர்னு காணாம போயிருக்கா. சோ இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரோட டவர் ரேஞ்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கு போயிருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் பிரியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. சாயாவோட உடம்புலயே நிறைய ரத்தம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். மிருகம் குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா சாயா உடம்பை விட இந்த பொண்ணோட உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கு. கொலை பண்ணவன் நிறைய ரத்தத்தை எடுத்துட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது லேடி அசிஸ்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஆட்டோ டிரைவர் லோனை ஒரே பேமெண்ட்ல அடைச்சிருக்காரு. அந்த லோனை யார்கிட்ட போட்டிருப்பாருன்னா முகேஷ் கிட்ட தான் போட்டிருப்பாரு. அதாவது வேலை பார்க்கறவர்கிட்டயே தான் லோன் போட்டிருக்காருன்னு தெரிய வருது. ஆட்டோ டிரைவரா இருக்கவன் எப்படி ஒரே பேமெண்ட்ல 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய்லாம் தர முடியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. விசாரிக்கலான்ற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரை என்ன ஏதுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவரோட ஆட்டோவை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. ஆட்டோவோட பின் சீட்ல மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது அந்த பகுதியில தான் மண் இருக்கும். இவன் அந்த பகுதிக்கு போயிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவன் ஆட்டோல ஒரு கத்தியும் கிடைக்குது. சின்ன பொண்ணுங்களெல்லாம் நீ தான் சாவடிச்சிருக்க, எதுக்காகடா சாவடிச்ச, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் நானா பண்ணல சார், சொல்லி தான் பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். யார் சொல்லி பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இவங்க கேட்கிறாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த சாந்தியோட பேரையும் முகேஷோட பேரையும் சொல்றான். இப்ப சாந்தியும் முகேஷையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. 1 மாசத்துக்கு மேல பையன் உடம்பு முடியாம இருக்கான்ல, டாக்டர்லாம் என்ன பிரச்சனைனே தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க சாமியார் பக்கம் போயிருப்பாங்க. சாமியார்ல ஒருத்தர் இருக்கார்ல, பையனுக்கு வெர்ஜின் பிளட் வச்சு பூஜைலாம் பண்ணணும், வெர்ஜின் பொண்ணுங்க கிட்ட இருந்து எடுக்கிற பிளட் வச்சுதான் இந்த பூஜையை பண்ணணும், வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பூஜையை பண்ணணும், இப்படி பண்ணி வந்தீங்கன்னா சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே ஆட்டோ டிரைவரை அப்ரோச் பண்ணி பேசியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வெர்ஜின் பொண்ணு கிட்ட இருந்து பிளட் மட்டும் எடுத்தா அதுக்கான காசை நாங்க தரோன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சாதாரணமாலாம் எடுக்க முடியாது, கொலை தான் செய்யணும், நிறைய காசு வேணும்ன்ற மாதிரி இவனுமே பேசியிருப்பான். இவன் ஏரியால தான் அந்த சாயான்ற பொண்ணு இருப்பாங்க. நான் உனக்கு பட்டாம்பூச்சிலாம் நிறைய இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறேன், வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த சின்ன பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்படிதான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீ போய் பாருன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுமே இறங்கி பட்டாம்பூச்சியை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப இவர் சைலண்டா பின்வழியா வந்துட்டு இருக்காரு. இப்ப லாக் பண்ணவரு இந்த பொண்ணோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இந்த ஆட்டோ டிரைவரை இவங்க கிட்ட ரத்தத்தை எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. இந்த ஆட்டோ டிரைவரோட தாத்தா இருக்காருல, வேட்டையாடுற நபரா இருப்பாரு. வீட்டுல பல்லெல்லாம் இருக்கும், அந்த பல்ல வச்சு வேணும்ட்டே ஒரு காயத்தை ஏற்படுத்திடுவாரு. சாயாவை சாவடிச்சதை கூட புரிஞ்சுக்க முடியுது, எதுக்காக பிரியாவை சாவடிச்சீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் வேற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ரத்தம் எடுக்கிறது கஷ்டம் இல்ல, அதனால இவங்க பொண்ணு கிட்ட இருந்தே ரத்தம் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம ரத்தம் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது பாட்டில்ல ரத்தத்தை எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணை மயக்கமாக்கி உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கலான்ற மாதிரி இவங்க எடுத்திருப்பாங்க.
பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியலன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிரும். என்ன ரத்தத்தெல்லாம் எடுக்கிறாங்கன்ற மாதிரி பொண்ணு யோசிக்கிறா. இவங்க இந்த மாதிரி ரத்தத்தை எடுக்கிறதுனால தான் இந்த பொண்ணு வீக்கா இருப்பா. இந்த பொண்ணு சோகமா ஆட்டோல ஏறினா பாத்தீங்களா, ஆட்டோ டிரைவர் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அப்படிலாம் இருக்காது பாப்பான்னு சொல்றாரு. இல்ல அவங்க ரத்தத்தை எடுக்கிறாங்க, இத பத்தி போலீஸ் கிட்ட நம்ம பேசணும், என்ன கூட்டு போக முடியுமான்னு கேக்குறா. அந்த பொண்ணு சொல்லிட்டா இந்த ஆட்டோ டிரைவருக்கும் பிரச்சனை இல்ல, இந்த பொண்ணோட கதையை முடிச்சு அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம் நினைச்சிருப்பாரு. அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிறவர் இவருக்கு தெரிஞ்சவர் தான். அந்த பூட்டோட சாவியை வாங்கிடுறாரு. நீ பாதியிலேயே வந்துருன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணுமே பாதியில வந்துடுறா. எதுக்கு பாதியில வர சொன்னீங்கன்னு கேக்குறா. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம வேற ஒரு பகுதிக்கு கூட்டு வராரு. எதுக்காக இங்கே கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா இவர் இருக்கார்ல, துரத்திட்டு வந்து லாக் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுறாரு. முதல்ல இந்த விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, அதனால தான் அவங்களுமே தேடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் பேரண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாரு. பேரண்ட்ஸும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் சுபாவையும் சாவடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், சுபாவை சாவடிச்சது நாங்க இல்ல சார், வேற யாரோ பண்ணிருக்காங்க, சத்தியமா நாங்க பண்ணலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரையும் அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. சுபாவை வீட்ல இருந்து யாரு தூக்கி இருக்காங்கன்றத டவர் ரேஞ்சை வச்சு கண்டுபிடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல. சார், அப்படி யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாருன்ற மாதிரி கேட்கறது. இவங்களுமே யாருன்ற பேரை சொல்லிடுறாங்க. வேற யாரும் கிடையாது, குரு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. குரு யாருன்னா மைதிலியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சவரா இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு முதல்ல அந்த வீட்டுக்கு நீ வந்திருக்க, அதுக்கப்புறம் காட்டு பகுதிக்கு போயிருக்க, போன் மூலியமா எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. குருவும் இவர் பண்ண விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வரதட்சணை கேட்ட அளவுக்கு தர முடியல, நம்ம 2 பேர் சேர முடியாது போல அப்படின்ற மாதிரிலாம் மைதிலி போன் மூலியமா இவர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஏற்கனவே மைதிலி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, அவ எழுதி வச்சாலோ அப்படி இல்லைன்னா அவ இறந்து போனாலோ தான் சொத்து எங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மைதிலிக்கு சொத்து கிடைச்சாதான் நம்மள கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால அந்த சின்ன பொண்ணோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. மைதிலி சொன்னது மூலியமா சுபா இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான்னு தெரியுது. இப்ப வீட்டுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கொடுக்குறாரு. என்ன ஏதுன்ற மாதிரி அந்த பொண்ணு பாக்குறதுக்காக வெளியே வரா. அப்படி வரும்போது சட்டுன்னு இவரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப அந்த பொண்ணை மயக்கமாக்கி இவருமே அந்த காட்டு பகுதிக்கு கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா 2 கொலை இந்த இடத்துல நடந்திருக்குல்ல, நம்ம அதே மாதிரி கொண்டு வந்துடலான்றதுக்காக தான் இந்த இடத்துல வச்சு இந்த பொண்ணை சாவடிச்சிருப்பாரு. ஆனா இவருக்கு இந்த பல்லச்ச பத்திலாம் பெருசா தெரியாது, கத்திய வச்சுதான் இவர் கட் பண்ணிருப்பாரு. மைதிலி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மைதிலியை கல்யாணம் பண்ணணும் நீ நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பேரண்ட்ஸ் கிட்ட வரதட்சணைலாம் வாங்காதீங்கன்னு புரிய வச்சிருக்கணும், இப்படி கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.